பூணூல் கல்யாணம் என்பது ஜாதிக்கான வெறும் சடங்கு அல்ல, அறிவியல் சார்ந்த தமிழர் மரபு சார்ந்த ஒன்றாகும். உபநயனம் என்ற அகக்கண்ணை தூண்டும் நிகழ்வே பூணூல் கல்யாணம் என்று மருவியது. உபநயனம் என்பது மூன்றாவது கண் அல்லது ஞானக்கண்ணை குறிக்கும் ஒரு சொல் ஆகும். இக்கண் கொண்டே ஒருவனால் ஓதாது உணர்தல், படித்த மாத்திரத்தில் கிரகித்தல் மற்றும் மூளையின் அபார நினைவாற்றலை வளர்த்தல் போன்ற சக்தியினை பெற முடியும் என்பதால் தான் 7வது வயதிலேயே அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு கட்டாயமாக செய்து வைத்தார்கள் நம் முன்னோர்கள். காமன் உள்ளே புகுமுன் காயத்ரி புகுந்துவிட வேண்டும். ஆம், மந்திரங்களின் தாய் என போற்றப்படும் காயத்ரி மந்திரத்தை ஒருவன் 7வது வயதில் முறையான பிராணயாமத்தையும் பயிலும் போது காமமானது ஆரம்பமாகும் முன்னரே முறைப்படுத்தப்படுவதால் காம சக்தியானது ஆக்க சக்தியாக உருமாறும். மூளையின் ஆற்றல் அபாரமாக தூண்டிவிடப்படுவதால் அகக்கண்ணை பெற்ற குழந்தைகள் படிப்பில் முதல் மாணவர்களாகவும் உடல் ஆரோக்கியம் மிக்கவர்களாகவும் சிறந்த தேஜஸ்விகளாகவும் விளங்குவார்கள்.